எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும், என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்னு யாராலுமே யூகிக்கவே முடியாத இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மர்ம நாவல் என்ன தெரியுமா? மனிதனுடைய மனம்தான். மாற்றம், திருப்பம் அப்படிங்கிறது யார் வாழ்க்கையில் வேணாலும் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறத விளக்கும் விதமாக இந்த ஒரு சின்ன சிறுகதையை பார்க்கலாம். இந்த கதையை இங்கே உங்களுக்காக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் காயத்ரி. இது நம்ம ஏரியா சேனல். சீதாவுக்கு அவங்க அத்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. அவங்க தங்கச்சியை வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்பயாவது பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால உள்ளூர்லேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து எப்பொழுதுமே தங்கையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையால் சீதாவோட அப்பா அவருடைய தங்கச்சிக்கு உள்ளூர்லேயே கல்யாணம் செஞ்சு வச்சாரு. அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அத்தைக்கு கை குழந்தையாக 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது ஆக்சிடெண்ட்டில் மாமா இறந்துட்டாரு. மாமா இறந்த செய்தியை கேட்டு அப்பா ரொம்பவே மனம் உடைந்து போய் அத்தையை நம்ம கூடவே இருக்கட்டும், வேறு எங்கோ அவங்க தனியாக இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அத்தையையும் அவங்க 2 பசங்களையும் சீதா வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்க அப்பா, அம்மா, சீதா, அத்தையோட 2 பசங்க, ஒரு பாட்டி அப்படின்னு எல்லாரும் தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டு குடும்பமாக வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால சாப்பாடு டெய்லியுமே தடபுடலாக ரெடியாகும். அம்மா பெரிய பானையில் சாதம் வடிப்பாங்க. சீதா அத்தைக்கு தனி பிரியம் சீதா மேலே உண்டு. அத்தையின் செல்லம் சீதா அப்படின்னு கூட சொல்லலாம். சீதாவுக்கு தோணும், அத்தையை போல் ஒரு மனுஷியை யாருமே பார்க்கவே முடியாது. எவ்வளவு சோகம் மனசுக்குள்ளே இருந்தாலும் துளி கூட வெளியில் காண்பிச்சிக்காம சந்தோஷமாக இருக்கிறத போல் ஒரு பாவனை செஞ்சுப்பாங்க. காலையில் எழுந்ததுமே சீதா அத்தையோட 2 பசங்க எல்லாத்தையுமே குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து, யூனிஃபார்ம் ஆட்டி விடுறது, சடை பின்னி விடுறது, இப்படி எல்லா வேலையையும் அத்தை தான் இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மா சமையல் வேலை செய்வாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீட்டில் படிப்பு சொல்லி கொடுக்குறது, வீட்டு பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து நைட் ஆச்சுன்னா ஒரு அழகான சட்டியில் சாதத்தை பிசைஞ்சி உருட்டி 3 பேரோட கையிலையும் போட்டுக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்ற வைக்கிற அழகுக்கு ஈடு கொடுத்தாலும் எதுவுமே வராது. ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது சீதாவுக்கு. குழந்தைங்க மீது மட்டும் இல்லை, அத்தைக்கு நாய், பூனை, அப்படி எல்லா ஜீவராசிகள் மேலே ஒரு தனி பிரியம், அலாதி பிரியம் அப்படின்னு தான் சொல்லணும். யார் மனசையும் மறந்தும் கூட காயப்படுத்திடவே மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சீதா அத்தையை சீதாவுக்கு பார்க்க அவ்வளவு பிரமிப்பாக இருக்கணும். நம்மளும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாகவே சீதாவுக்கு அவங்க அத்தை மாறிட்டாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. சீதாவுக்கும் திருமண வயது வந்தது. சீதாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அவள் யூஎஸில் போய் இப்போ செட்டில் ஆகி இப்போது தன்னுடைய அம்மா, அப்பா, அத்தையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பிளெயினில் பயணம் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது தான் அந்த நினைவுகள், சின்ன வயசில் அவள் வாழ்ந்த வாழ்க்கை, அத்தையோடு அவள் விளையாடின சந்தோஷங்கள், அம்மா அப்பாவோடு அவள் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே மனசில் போட்டு நினச்சிக்கிட்டே அவள் பிளெயினில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தா. அத்தைக்கு 2 பசங்க. ஒரு பையன் இப்போ டாக்டராக இருக்கான், இன்னொரு பையன் என்ஜினியராக டெல்லியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது சீதா அத்தையும் அவங்களுடைய பையன் ராஜாவும் சென்னையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சீதாவுடைய அம்மா அப்பா எல்லாம் அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் இறங்கி அத்தையை பார்த்துட்டு அத்தை பையனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளானோட சென்னைக்கு வந்துட்டுருக்கா சீதா. இப்படியே சீதா நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக சென்னையும் வந்துருச்சு. ஏர்போர்ட்டுக்கு அத்தையுடைய பையன் ராஜா தான் வந்திருந்தார். செக்கிங் எல்லாம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வீடு வரும் வரை குழந்தையில் நம்ம விளையாடின விளையாட்டு எல்லாத்தையுமே சீதாவும் அத்தையோட பையன் ராஜாவும் பேசிக்கிட்டே வந்ததில்
எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு 2 பேருக்குமே தெரியாது. ஒரு வழியாக அத்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்தா சீதா. ரொம்பவே சந்தோஷமாக அத்தை வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அத்தையோட செல்லம் சீதா அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் வாசல்லே நின்றுட்டுருப்பாங்க. ஓடி போய் அத்தையை கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக ஆசையாக அவள் கார் கதவை திறந்து கீழே இறங்கும் பொழுது வாசலில் யாருமே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடும் வெறிச்சோடு இருந்தது. எங்கே அத்தையை காணோம் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு அத்தை பையன் ராஜாவை பார்க்கும் பொழுது ராஜா சொன்னா, அத்தை வீட்டில் இல்லை, அம்மா தான் நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீ ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகிட்டு இரு, அம்மா வந்துடுவாங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு ஈவினிங் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வேகமாக சொல்லிட்டு ராஜா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான். சீதாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அவ்வளவு அம்சமாக வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அதுவும் மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்களா? அத்தனை வேலையும் அவங்க எப்படி பார்க்க முடியும்? ரொம்பவே காமானவங்களாச்சே அத்தை, இப்படி போய் எப்படி ஹாஸ்பிட்டலில் அதுவும் சென்னையில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தோடு அவள் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது கார் சவுண்டு கேட்டுச்சு. அத்தை தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக வாசலை நோக்கி ஓடினா சீதா. காரும் வந்து நின்றது. காரிலிருந்து அத்தை மிக ஒய்யாரமாக இறங்கி வந்தாங்க. எப்பொழுதுமே வாயில் சேலை கட்டிக்கொண்டு வீட்டின் குடும்ப குத்துவிளக்கு போல காட்சி தரும் அத்தை இப்போ காட்டன் சாரியில், அதுவும் மடிப்பு கலையாத காட்டன் சாரி கட்டிக்கிட்டு நீட்டாக ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து இறங்கினாங்க அத்தை. அவள் கண்ணாலேயே அவளால் நம்ப முடியல. அத்தைக்கு எவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அத்தை, வா சீதா, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, வா நிறைய கதை பேச வேண்டியது இருக்குது, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போனாங்க. சீதாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவளும் அத்தை பின்னாலேயே போனா. உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு, வா சீதா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சோஃபாவில் வந்து உட்காந்தாங்க. உட்காந்த உடனேயே செல்வி அப்படின்னு குரல் கொடுத்தோன்னே அவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி ஓடி வந்தாங்க. 2 பேருக்கும் சில்லுன்னு ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அத்தை அதிகார தோரணையோடு அந்த வீட்டு பணிப்பெண்கிட்ட சொன்னாங்க. அத்தையுடைய சுபாவம் இது கிடையவே கிடையாது. வீட்டில் இருக்க எறும்பை கூட அவங்க அதிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவ்வளவு காமாக மற்றவங்க மனசை எப்பயுமே காயப்படுத்தாத அத்தை இவ்வளவு ஹார்ஷாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத சீதாவால் நம்பவே முடியலை. கொஞ்ச நேரத்தில் அந்த பணிப்பெண் 2 டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்தோன்னே அத்தைக்கு பயங்கர கோவம். அந்த பணிப்பெண்ணை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், இப்படி ஜூஸை வழிய எடுத்துகிட்டு வராத, சிந்திரிச்சுன்னா துடைக்கணும், அதையும் நீ சரியாக செய்ய மாட்ட, நானே ஒருத்தி எவ்வளவு தான் பார்த்து பண்ணுவேன், கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்கிறேன் இப்படி வழிய எடுத்துக்கிட்டு வராதன்னு அப்படின்னு ரொம்பவே கோபமாக அந்த பணிப்பெண்ணிடம் பேசினாங்க அத்தை. படிப்பு வாசனையே தெரியாத அத்தை இப்போது ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்க, அதட்டி பேசுகிறாங்க. அதை பார்க்குவது, அத்தையை பேசுவது பார்க்குறதுக்கு சீதாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் பணிப்பெண்ட அத்தை காட்டின கடுமை ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது சீதாவுக்கு. அத்தை நிறையவே மாறிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. உடனே அத்தை சீதாவை பார்த்து, சரி சீதா, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. சீதாவுக்கு எதுவுமே புரியலை. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து வேறு ஒரு சாரீ கட்டிக்கிட்டு வந்து அவளும் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அத்தையும் ரெடியாகி வந்துட்டு, வா சீதா போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி சீதாவும் அவங்க அத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஒரு நல்லா படித்த பெண்ணை பிஏவாக வச்சுக்கிட்டு அத்தை அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாயுமே ஒத்த ஆளாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. நம்ம அத்தை எவ்வளவு மாறிட்டாங்க, படிப்பே வாசனையே தெரியாத அத்தை இப்போ எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சீதாவுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. அப்போ அத்தை, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ண சீதா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அத்தை வரவே இல்லாததுனால எதேச்சியாக வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு
சீதா வெளியில் வரும் பொழுது அங்கே அத்தையோட குரல் யாருக்கிட்டேயோ கடுமையாக பேசிக்கிட்டு இருக்க குரல் கேட்டது. என்னதான் அத்தா பேசுகிறாங்க அப்படின்னு கூர்மையான காதுகளோடு சீதா அதை கவனிக்க ஆரம்பித்தா. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. மேடம், அந்த பேஷண்ட்டு வசதியே இல்லாதவன், அவனால் இந்த டெஸ்ட் எல்லாம் பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு அவனாலலாம் முடியாது. ஆனால் அந்த டெஸ்ட் அவனுக்கு தேவையும் இல்லை. அவனை போய் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு அந்த நர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, டாக்டர் எல்லாம் இவ்வளவு சம்பளம் கொடுத்து உங்களை வேலைக்கு எடுத்தது எங்களுக்கு வருமானத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காகத்தானே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இல்லை அப்படின்னு அத்தை ரொம்பவே கோபமாக கடுமையான வார்த்தைகளை சொல்லி அந்த நர்ஸை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏழைகளுக்கு சேவை பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியுமோ அதற்காக வேலையை தான் நீங்கள் பண்ணணுமே ஒழிய மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறது உங்கள் வேலை கிடையாது அப்படின்னு கோபமாக பேசிட்டு வெளியே வந்த அத்தையை பார்த்த சீதா மிக பிரமிப்பாக அத்தையை பார்த்தா. சீதா இதை கவனிச்சிருக்கா, நம்ம பேசுகிறத கேட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அத்தை, என்ன சீதா இங்கே வந்து நிற்கிற? இப்போ இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இல்லைன்னா நம்மளால் நடத்தவே முடியாது, ஹாஸ்பிட்டல் நடத்தவும் முடியாது, 4 பணம் பார்க்கவும் முடியாது. இப்படி இருந்தால் தான் இப்போ பொழைக்க முடியும் அப்படின்னு தீர்க்கமான குரலோடு பேசிவிட்டு போன அத்தையை மீண்டும் பிரமிப்பாகவே பார்த்தாள் சீதா. சின்ன வயசில் புத்தர், காந்தி தர்மத்தை போதித்தவள் இப்படி மாற்றிவிட்டாலே, மாறிவிட்டதே அப்படின்னு நினச்சி மனம் கசந்தது சீதாவுக்கு. உடனே அத்தை, சரி வா சீதா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சீதா அத்தைக்கிட்ட வந்து, நான் ஊருக்கு போகிறேன், போய் அப்பா அம்மாவை பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நீ போய் பார்த்துட்டு வா, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வா, அண்ணன் அண்ணிலாம் எப்படி இருக்காங்க நானும் விசாரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு சீதாவோட அத்தை அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சீதாவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பார்க்குறதுக்காக புறப்பட்டா. சீதா சொந்த ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நினைவுகளாவது அந்த பிரியமான அத்தையை மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆசையோடு தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டாள் சீதா.